டஸ்கர் இந்த மல்டி டாஸ்கரோட மிக்சி வாங்கியிருக்கோம். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு. இதோட டெமோ வந்து நாளைக்கு வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம மிஷின் வாங்கினதை எப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன அப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை எனக்கு. இது மிக்சி வாங்கணுன்ட்டு. ப்ரீத்தியில் இருக்குது. பட் ப்ரீத்தியில் வந்து இதில் இருக்க ஃபீச்சர்ஸோட நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது ஃபீச்சர்ஸு. செக்லிஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் இந்த செக்லிஸ்ட் எல்லாம் இது உள்ளே இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். வாரண்டி கார்டெல்லாம் இருக்குது. இதில் வாரண்டி கார்டு இருக்குது. லைஃப் லாங் வாரண்டி இதில். சரிங்களா? என்னுடைய ஸ்டவ்வும் இருக்குது. இந்த ஸ்டவ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் மீடியம் தான் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வாரண்டி கார்டு. சூப்பராக இருக்குது பேக்கிங்கு. செம்ம பேக்கிங். மிஷின் நல்லா மோட்டர் நல்லா ஹெவியாக இருக்குங்க. வெயிட்டாக இருக்குது. இது 0, இது பல்ஸு, இது 1 2 3 4 இருக்குது. 1 2 3 4 ஸ்பீட் இருக்குது. 750 வாட்ஸ். நல்லா இருக்குது பாருங்கள். இது ஏன் டஸ்கர்னு வச்சுருக்காங்கன்னா யானையோட தந்த மாதிரி இருக்குது. பட் இடத்த வந்து கொஞ்சம் ஆக்குப்பை பண்ணிக்கும் தான். ஓகேவா? இப்போ இதோட உள்ளே இருக்க பார்ட்ஸ் பார்ப்போம். நல்லா ஹெவியாக இருக்குங்க. நல்லா ஹெவி பார்ப்போம். இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை. ஜஸ்ட்டு நான் வாங்கியிருக்கேன். அதை உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. காஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ப்ராடக்ட். இது பாருங்கள் எவ்வளோ இது இருக்குன்ட்டு. இது வந்து சட்னி ஜாரு. ஹேண்டலும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. ஹேண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதுக்கு ட்ரை பவுடர்ஸ் போடுறதுக்கு. ஆமாம், மஞ்சள் இந்த மாதிரிலாம் வந்து இப்போ அரைக்கணும், ட்ரையாக அரைக்கணும்னா இதை அரைச்சிக்கலாம். இல்லை நம்ம சட்னி நிறைய பேர் வராங்கன்னா சட்னி மசாலாலாம் கூட அரைச்சிக்கலாம். பிளேடெல்லாம் கூட நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. இதுக்கும் பிளேட்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. பிடிச்ச ஜார். இந்த மிளகு, சீரகம், ரசத்துக்கெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது நான்வெஜ் செய்கிறோம், அதுக்கு ஒரு சின்ன பவுடர் போட்டு அரைக்கணுன்னாலும் இதை போட்டு அரைச்சிக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜார் இது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது ஜூஸ் கொஞ்சம் வந்து அகலம் அதிகமாக இருக்குது. கம்பேர்ட் டு ப்ரீத்தியில் வந்து நல்லா நீளமாக இருக்கும். இதில் வந்து அகலமாக இருக்குது. இதுக்கு மெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. வடிகட்டி மாதிரி மெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. ஜார் பிளேடு பாருங்கள் நல்லா நல்லா அகலமாக இருக்குது. நம்ம கோகனட் பால், தேங்காய் பாலெல்லாம் எடுக்கணும்னா இதில் அழகாக எடுக்கலாம். நல்லா ஃபிக்ஸ். நம்ம மேலே கையை வச்சு இப்படி பிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா லாக் ஆகிட்டுருக்கு. நல்லா லாக்கிங் சிஸ்டம் சூப்பராக இருக்குது. இதில் கேப்பு லாக்கிங் சிஸ்டம் சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்குது லாக்கிங் சிஸ்டம். நம்ம இப்படி லாக் பண்ணிவிட்டு நல்ல இதுவும் இருக்குது, கிரிப்பாக இருக்குது. நம்ம மேலே கை வச்சுட்டு நிற்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா இருக்குது. நம்ம பிளாஸ்டிக் வந்து சூப்பராக இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம் பாருங்கள். இதில் தான் பிளேட்ஸ் எல்லாம் செட் பண்ணிப்பாங்க. உள்ள இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் வந்து இதோட டெமோ வருவாங்க. டெமோ வரும்போது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். எடுக்கிறோம் இல்லையா ஆரஞ்சு ஜூஸ், சிட்ரஸ் ஜூஸு, அதுவும் கொடுத்துருக்காங்க. பிளேடெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். நான் இதோட டெமோ வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். 08ஓட பார்ட்ஸு 5 ஜாரு, ஒரு மிக்ஸ் ஜூஸரு, அதுக்கப்புறம் அந்த பவுல் நம்மளோட எல்லா வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கட் பண்ணுறது. அது நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். நான் நாளைக்கு கண்டிப்பாக பாருங்கள் நம்மளுடைய டெமோவை. இந்த வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருக்குன்னா, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நாளைக்கு டெமோ போடும்போது லைவ் போடுறேன். நீங்கள் அந்த லைவில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸை வந்து கமெண்ட்ஸாக கேளுங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறேன்.
பிரீத்திக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸும் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். டஸ்கரில் வந்து ஏன் இந்த இது கொடுத்துருக்காங்கன்னா, இந்த தந்தம் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து இதோட மாடல் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம மிக்சி வந்து போடும்போது மிக்சி வந்து ஹீட் ஆகும் இல்லையா, மோட்டர் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆன மோட்டர் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சூடு தெரியும் நம்ம மற்ற மிக்சியெல்லாம். ஆனால் இந்த மிக்சிக்கு என்ன ஆகும்னா, இந்த மிக்சியோட அந்த ஹீட்னஸ் வந்து இது வெளியாக வந்து, இங்கே பாருங்கள் ஏர் தெரியுதுங்களா, இது வெளியாக அந்த ஏர் வந்து வெளியே வந்துடும். ஸோ நம்மளுக்கு மோட்டர் வந்து ஹீட் ஆகாது. சூப்பர் மாடலுங்க. எந்த மிக்சிலையும் எந்த பிராண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு இது இல்லை. கண்டிப்பாக இதை வந்து நான் 10 out of 10 கொடுப்பேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நான் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இதோட டெமோ போடுவேன் லைவில். யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ அதில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.